ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரனும் கங்கா வந்து துணி தைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ட்ரெஸ்ஸை வாங்க வர்றாரு, தச்ச ட்ரெஸ்ஸை. அப்போ அதை பார்த்துட்டு என்னையா தச்சு வச்சிருக்க, லேட்டஸ்ட் மாடல்ல தையின்னு சொன்னா இந்த மாதிரி தச்சு வச்சிருக்கேனோடனே இப்போ குமரன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அது நல்லா பிடிக்கும், போட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. ஆனா உனக்கு காசெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, தாத்தா கிட்ட வந்து காவேரி எல்லா ஃபோட்டோஸையும் காட்டுறாங்க. காட்டுனோனே, "இது இங்க எடுத்த ஃபோட்டோ தானம்மா, என்ன அழகா இருக்குது. உடனே உங்க பேர் இதெல்லாம் கேட்கவே இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா ஃபோட்டோவையும் மாத்தி விடுறாங்க காவேரி. அப்புறமா வந்து அவைங்க 2 பேரும் சும்மா ஜாலியா அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து காவேரி வந்து குமரனோட கடைக்கு வராங்க. அப்போ உடனே, "என்னப்பா நீங்க எங்க வந்திருக்கன்னோனே" இந்த மாரி "அந்த போஸ்டர்லாம் ரெடி ஆயிருச்சு மாமா. அததான் குடுக்க வந்திருக்கேன். இன்னும் 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. அதான் சும்மா அங்க உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம கடைக்கு வரலாமேன்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அந்த ட்ரெஸ்ஸ வந்து நேத்து திட்டி வாங்கிட்டு போனார்ல, அவர் திருப்பி வந்து குமரன் கிட்ட காசு குடுக்குறாரு. "நான் வீட்ல போய் போட்டு பார்த்தேன்ப்பா. வீட்ல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தெரியாம உன்ன திட்டிட்டேன்" அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு காச குடுத்துட்டு அவர் போயிர்றாரு. இப்ப குமரன் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு இந்த மாரி, "நம்ம அப்பள பிசினஸ்ல இப்படிலாம் பிரச்சனை வரலாம். அவங்க வேற ஏதாவது சாப்பிட்டு கூட உடம்பு சரியில்லாம போனா, நம்ம அப்பளம் தான் காரணம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாமே கரெக்ட்டா செஞ்சோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படிங்கிற மாரி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வந்து காவேரி வந்து தாத்தாவ கூட்டிட்டு வந்து அந்த ஒரு ஃப்ரேம் கொண்டு வராங்க. விஜயோட ஃபோட்டோ வந்து சூப்பரா ஃப்ரேம் பண்ணி கொண்டு வராங்க. அத ஹால்ல மாட்டிட்டு இன்னொரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அத பெட்ரூம்ல மாட்டணும் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே, தாத்தா கிட்ட வந்து காவேரி வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலா சொல்றாங்க. "உங்க உங்க பேர இன்னும் கூட ஃபோட்டோஸ் எங்கன்னு சொல்லி கேட்கவே இல்ல. கடைசியில நானே தான் இப்ப சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். அவருக்கு ஒரு ரசனையே இல்ல தாத்தான்னோனே." "என் பேரனே ரசனை இல்லாதவன்னு சொன்னா அவனுக்கு நல்ல ரசனை இருக்குமான்னோனே." "எப்படி சொல்றீங்க தாத்தா? நீங்க எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. அப்போ உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, "அதான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னோனே, "கடைசியில என் தலையிலேயே குல்லாவ கவுத்திட்டீங்களே தாத்தா, இனிமே நான் உங்களுக்கு அடிமை" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கியூட்டா காமெடியா பேசிக்கிறாங்க. இப்போ கரெக்ட்டா விஜய் வர்றாரு. அப்போ இவங்க 3 பேருமே பேசுறத ராகினி அவங்க ரூம் வாசல்ல நின்னு கேட்குறாங்க. இப்ப விஜய் வந்தோனே காவேரி அனுப்புன ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, "தாத்தா சூப்பரா ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. நான் என்னமோ இவ வாயால தான் வடை சுடுவான்னு நினைச்சேன். ஆனா பரவால்ல, கேமராலயும் நல்லா தான் ஃபோட்டோ எடுத்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, அதில ஒரு ஃபோட்டோ எடுத்து தாத்தாட்ட காட்டிட்டு, "இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத தான் நான் டிபில வைக்க போறேன். இத அப்படியே ஃப்ரேம் பண்ணி ஹால்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹால்ல அந்த ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாரு. "ஏய்!" அப்படின்னு சொல்லிட்டு அத போய் நின்னு பார்த்துட்டு, "பாத்தியா நீ வந்து எள்ளுனா காவேரி வந்து எண்ணெயா நிக்கிறா. இதுதான் சொல்லுவாங்க. இந்த மாரி மனைவி அமைவதெல்லாம் கடவுள் குடுத்த வரம்" அப்படின்னோனே, இப்ப இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "அவளும் நோக்கினார், அவனும் நோக்கிலாங்கிற மாரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அப்புறமா காவேரி கிட்ட வந்து சாரி விஜய் கிட்ட வந்து தாத்தா சொல்றாரு, "இன்னொரு ஃபோட்டோவும் வச்சிருக்கிறேன். அது வந்து பெட்ரூம்ல மாட்டணுமான்னோனே" இப்ப ராகினி அப்படியே டென்ஷன் ஆகி அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. அப்படியே காவேரிய பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்